பைத்தான் விசஸ் ஜாவா. நான் எப்போவுமே எல்லாத்துக்கிட்டும் பேசும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் படிக்கலாமா ஜாவா படிக்கலாமான்னு நான் சொல்லி எல்லாம் கேட்டுருக்காங்க. பட் என்னோட சஜஷன் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் யூ. நீங்கள் எந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ளே போக போகிறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்கிறது பெஸ்ட் ஆக்சுவலாக. பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எம்எல் அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு தெரியும் அது பைத்தான் தான். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா தி கேன் கோ ஃபார் பைத்தான் ஆக்சுவலி ஹியர். இல்லை எனக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும், வெப் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா எய்தர் யூ கேன் சூஸ் பைத்தான் ஆர் ஜாவா ஆல்சோ. பட் ஜாவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் லிட்டில் அப்பர் ஹேண்ட் வென் இட் கம்ஸ் டு வெப் அப்ளிகேஷன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன், பேங்கிங் அப்ளிகேஷன், என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் தே ஆர் யூசிங் ஜாவா ஒன்லி பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்ட்ராங் டைப் லாங்குவேஜ் ஆஸ் வெல் அஸ் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் பைத்தானோட பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த கம்பைலர் ப்ராசஸ். அது இப்போ ரீசெண்டாக வந்திருக்க வெர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் தென் வந்து இந்த ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன்ஸ் அங்கே எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாவா தான் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனாக ஜாவா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து என்டையராகவே ஏஎம்எல் ப்ளஸ் அதுலேயே தான் நான் பைத்தானில் வெப் டெவலப்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் பைத்தான் ஆல்சோ, தேர் இஸ் நோ இஷ்யூ ஆக்சுவலி. பட் ரீசெண்டாக நான் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே டன் ஃபார் போத் பைத்தான் அண்ட் ஜாவா. ரீசெண்டாக இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணேன் ஆக்சுவலாக. அவங்க ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஎம்எல்க்கு பைத்தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. டேட்டா மாடல் ப்ராசஸ் பண்ணுறது, மாடல் டேட்டா ப்ராசஸ் பண்ணுறது, அதை டிபியில் லோட் பண்ணுறது, ப்ளஸ் டிபியில் வந்து யூஐ லோட் பண்ணுறதுக்கு அவங்க ஜாவா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதே கான்செப்ட்டை நான் ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வந்து டேட்டா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஏபி இன்டெகிரேஷனுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே யூஸ் பண்ணுற சான்சஸும் நிறையா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதில் இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டாக அப்படிங்கிறத விட எப்போவுமே எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இருக்க ஒரே கான்செப்ட் வேரியபிள் டிக்ளரேஷன், கலெக்ஷன், ட்ரை கேட்ச், ரெஸ்ட் ஏபி இன்டெகிரேஷன், டேட்டாபேஸ் இன்டெகிரேஷன். ஸோ இதுதான் இந்த ரெண்டு கான்செப்ட் பைத்தான்லேயும் இருக்கும், அதே போல் உங்களுக்கு வந்துட்டு ஜாவாலேயும் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஜாவா படிக்கலாமா பைத்தான் படிக்கலாம், ரெண்டுமே படிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஜாவா படிச்சிருந்தீங்க அப்படின்னா பைத்தான் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக தான், ஏன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஜாவாவில் இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ராங் டைப் லாங்குவேஜ், சின்ன சின்ன சின்டாக்ஸ் மட்டும்தான் ஜாவாக்கும் பைத்தானுக்கும் ரொம்ப பெரிய இருக்குமே தவிர மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ இட் இஸ் லைக் தமிழ் அண்ட் மலையாளம். தமிழ் படித்தாலே நீங்கள் மலையாளத்தை ஏறக்குறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்ல, அந்த மாதிரி தான். அதுக்காக நீ ஃபுல்லாக கற்றுக்க முடியாது. அஃப்கோர்ஸ் தேர் இஸ் அ ஸ்மால் சேஞ்சஸ் வில் பி தேர். பட் அஃப்கோர்ஸ் நம்மளால் அது எப்படி இருக்குது அப்படிங்கிற